நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம மணி பிளான்ட்டில் இலைகள் ஹெல்த்தியாகவும் பெரியதாகவும் வரதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எதிர்பார்ப்பு மூணு தாங்க. ஒன்று பெரிய இலையாக வரணும், ரெண்டாவது பிரைட்டாக ஷைனிங்காக இருக்கணும், மூணாவது நிறைய இலைகள் வைக்கணும். இவ்வளோ தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. வெரைட்டியை நம்ம எந்த வெரைட்டியை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய இலைகள் இருக்கிற மணி பிளான்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கும்போதே பெரிய இலைகள் இருக்கிற செடியாக இருக்கிற மாதிரி மணி பிளான்ட் வாங்கிட்டு வரணும். இல்லை நீங்கள் உங்கள் நண்பர்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் யார் வீட்டில் நல்ல பெரிய இலைகளாக இருக்கோ அந்த செடியாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிட்டு வரணுங்க. நம்ம மணி பிளான்ட்டை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வளர்ப்போம். நீங்கள் ஹைட்டான இடத்துல வச்சுட்டு அது கீழே தொங்குற மாதிரி வளர்க்கலாம். அப்படி இல்லாட்டினா ஹேங்கிங் பேஸ்கெட்ஸில் வச்சு வளர்க்கலாம். அப்படி இல்லை செவுத்தில் அப்படியே பற்றிக்கிட்டு போகிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி நீங்கள் வளர்த்துருக்கலாம். இல்லை மரங்களில் பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி நீங்கள் வளர்க்கலாம். இல்லை என்ன மாதிரி நீங்கள் மாஸ்டிக்கில் வச்சு வளர்க்கலாம். நம்ம எப்படி வளர்த்தாலும் சரி, அந்த மணி பிளான்ட்டோட ஸ்டெம் இருக்கு இல்லையா, அந்த வேர்லேருந்து வர ஸ்டெம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம்மு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ பெரிய இலைகள் கிடைக்குங்க. அந்த ஸ்டெம்மை நீங்கள் பெருசாக ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா இலைகளும் ஆட்டோமேட்டிக்காக பெருசாக வரும். ஸோ இந்த ஸ்டெம்மை பெருசாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம இந்த மாதிரி மாஸ்டிக்ஸ்லேயோ இல்லை செவுத்தில் நீங்கள் படர விட்டிங்கனாலும் சரி அந்த ஸ்டெம்மு பெருசாகும். மரங்கள் மேலே படர விட்டாலும் சரி நீங்கள் அந்த ஸ்டெம்மு பெருசாகும். இந்த ஸ்டெம்மை பெருசாகிறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மாஸ்டிக்ஸ். நீங்கள் மாஸ்டிக்ஸில் வச்சு வளர்க்கும் போது அந்த ஸ்டெம்மு பெருசாகும். ஸ்டெம்மு பெருசான இலைகளும் பெருசாகும். நீங்கள் பாருங்கள், அந்த வேர் என்ன மாதிரி அந்த மாஸ்டிக்குள்ளே போயிருக்கு அப்படின்னு. அந்த மாஸ்டிக்குக்கும் நம்ம தண்ணி ஊற்றுவோம், நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம், லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ்லாம் ஸ்ப்ரே பண்ணுவோம். அப்போ அந்த மெயினான வேர்கள் இல்லாமல் அந்த இடையில இருக்கிற வேர்கள், இங்கே பாருங்கள் அதில் எப்படி வேர் உள்ளே போயிருக்கு அப்படின்னு. இடையில இருக்கிற வேர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி கிடைக்கும், அந்த சக்தி கிடைக்கும், தண்ணி டெய்லி கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய இலைகளாக அந்த வேருக்கு உரிய இலைகள் நல்லா பெருசாக வளருங்க. இப்போ நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் நம்ம இந்த மாஸ்டிக்லேயும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் மாஸ்டிக்கில் வைக்கல, தொங்குற மாதிரி ஹேங்கிங் பேஸ்கட்லேயோ இல்லை ஒரு ஹைட்டான இடத்துலையோ வச்சுருக்கீங்க அப்படின்னா இலைகள் மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். என்ன ஸ்ப்ரே பண்ணலாம்? இந்த கவ் யூரின் இருக்கு இல்லையா, அதை நல்லா 10 மடங்கு தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அது கொடுக்கலாம். நைட்ரஜன் ரிச்சான எந்த ஒரு நீங்கள் ஃபர்டிலைசரும் கொடுக்கலாம். டீ பவுடர் இருக்குல்ல, அந்த டீ பவுடரை நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருந்து அதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா டைல்யூட் பண்ணிவிட்டு அதை நம்ம இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நீங்கள் ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இல்லை நீங்கள் மாஸ்டிக்கில் வச்சுருந்தீங்கன்னா மாஸ்டிக்லேயும் ஸ்ப்ரே பண்ணுங்கள், இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த மாஸ்டிக் பார்த்திங்கன்னா நானே வீட்டில் செஞ்ச மாஸ்டிக்கு. இந்த ஃபிலடென்ட்ரன் பிரேசிலில் இருக்கிற இந்த மாஸ்டிக்கை நான் வீட்டிலே பண்ணது. இதுக்காகவுமே கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், எப்படி இந்த மாஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு. நம்மளே வீட்டில் மாஸ்டிக் செய்யும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நல்லா நிறைய ஃபர்டிலைசர்ஸ் போட்டு நம்ம மாஸ்டிக் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பிளான்ட் அந்த மாஸ்டிக்கில் இருக்கிற சக்தியையும் நல்லா உறிஞ்சி நல்ல பெரிய பெரிய இலைகளாக நம்ம எதிர்பார்த்ததையும் கூட நிறைய பெரிய இலைகளாக வரும். இந்த ஃபிலடென்ட்ரன் பிரேசிலோட இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்த இலைகள் தான். இப்போது இந்த மாஸ்டிக்கில் வச்சதுக்கப்புறமா அந்த இலைகள் நல்ல பிரைட்டாகவும் ஷைனிங்காகவும் பெரிய இலைகளாகவும் வர ஆரம்பிச்சிடுச்சு. பெரிய இலைகளாக வர்றதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம சொன்ன மாதிரி மாஸ்டிக்கில் வைங்க. செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா உரம் போடலாம். உரம் எப்படி போடுறது, நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நம்ம சாயில் எப்படி உரம் கொடுக்கலாம்? சாயிலில் நீங்கள் மேலே இருக்கிற மண்ணை எடுத்துட்டு அதோடையே கூட நம்ம தொழு உரம், அப்படி இல்லாட்டினா வெர்மி கம்போஸ்ட்டு,
வெர்மி கம்போஸ்ட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. இல்லை லீஃப் கம்போஸ்ட்டு நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கம்போஸ்ட்டு, இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டில் பண்ண கம்போஸ்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அந்த மேல் மண் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த எடுத்து வச்சுருக்க மண்ணோடையே இந்த வெர்மி கம்போஸ்ட்டையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கொடுக்கலாம். வெர்மி கம்போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, லீஃப் கம்போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நைட்ரஜன் ரிச் அதில். ஸோ இலைகள் நல்லா பெரிய பெரிய இலைகளாக வரும், பிளான்ட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய மணி பிளான்ட்டில் இலைகள் பெருசாகவும் பிரைட்டாக ஷைனாகவும் வரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.